பிரண்டையில் நிறைய ரகம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு ரகம் இது. இது ஆக்சுவலி உருட்டு பிரண்டை அப்படிம்பாங்க. பிளான்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்டாகவே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு வந்து சதுர பிரண்டைங்கிறது வேறு. இப்போ சதுர பிரண்டைன்னு என்னென்னு காட்டுறேன். சதுர பிரண்டைங்கிறது இது. ஸோ இது வந்து சதுர பிரண்டை. பிரண்டையில் நிறைய ரகம் இருக்குது. உருட்டு பிரண்டை, இலை பிரண்டை, சதுர பிரண்டை, அந்த மாதிரி இது ஒரு பிரண்டை. இது வந்து சதுர பிரண்டைம்பாங்க. அதுக்கும் இதுக்கும் லீஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பிளான்ட்டோட அந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். நல்லா பெருசாக வளரக்கூடியது. நீங்கள் தரையில் நட்டு வச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக வளரும். கார்டனில் வைக்கிறீங்க, மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வச்சு வளர்த்தலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான செடிகள் வந்து நம்ம கார்டனில் அவைலபிள் இருக்குது. இது வந்து உருட்டு பிரண்டை செடியோட கட்டிங்ஸ். ஸோ ஒரு செடிகள் வாங்கி நட்டினா போதும். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து வேர் வளர ஆரம்பிச்சிடும். இந்த வேர்களை வந்து நீங்கள் 2 செடி 3 செடியாக வேணும்னா, செடிகள் இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்கள் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு கட்டு, இந்த இடத்துல ஒரு கட்டு, இந்த இடத்துல ஒரு கட்டு நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா 3 செடிகளாக வந்துடும். ஸோ இந்த மாதிரியும் செடிகளை வந்து நீங்கள் நிறையா செடிகளாக மாற்றிக்கலாம். வேணுங்கிறவங்க டிஎம் பண்ணி வாங்கிக்கலாம். உருட்டு பிரண்டை செடி.